வெல்கம் டு மோகனா ஃபேஷன் டிசைனர். இந்த வீடியோவில் கஸ்டமர் கொடுத்த ஒரு டிசைன் தான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை கேன்வாஸில் மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் வச்சு ஒரு ஸ்டிச்சிங் போட்டு அதை திருப்பி டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். பிசுறு வராமல் இருக்கிறதுக்கு சுற்றியும் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுருங்க. பேக் நெக்கு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணி டாட்டெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. பேக் பீஸில் சென்ட்ரு பார்த்து இந்த நம்ம ரெடி பண்ண டிசைன் பீஸையும் உள்ளே வச்சு ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். போட்டுட்டு 1.5 இன்ச்சுக்கு கிளாத் எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்தை எடுத்து 4 ஃபோல்ட் பண்ணி குட்டியாக அரும்பு மாதிரி ரெடி பண்ணி ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். நம்ம நெக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பீஸ் ரெடி பண்ணி எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை பீஸரெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு பேக் பீஸை வச்சு பேக் பீஸில் 1 இன்ச்சு கேப்பு விட்டுட்டு பக்கம் பக்கமாக இந்த அரும்பை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. என்னோடய கஸ்டமர் பாட் நெக்கில் லீஃப் வர்ற மாதிரி டிசைன் வச்சு சுற்றியும் அரும்பு வைக்க சொன்னாங்க. அதனால இந்த டிசைன் நான் ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் வேணுமோ அந்த மாதிரி மாடலில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அரும்பை ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி சுற்றியும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த அரும்பில் ஏதாச்சும் பிசுறு இருந்தால் அதை லைட்டாக கரெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு லேஸ் எடுத்து அந்த லேஸை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். லேஸ் வைக்கும்போது எப்போவுமே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டு மாதிரி கேன்வாஸ் எடுத்து அதில் லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை எக்ஸஸாக இருக்கிற பீஸெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அதை திருப்பி ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையலை போட்டு அந்த லீஃபுக்கு சென்டரில் இந்த பீஸை வச்சு நம்ம ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். சென்டரில் ஸ்டிச்சிங் போட்டுட்டு அந்த லீஃபில் நம்ம லேஸ் வச்சு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். லீஃபில் லேஸ் வைக்கும்போது நம்ம மேல் பக்கமாக வைக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பிசுறு தெரியாமல் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.